அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் ஐயர் சமையல் யூடியூப் சேனல். என்னதான் பச்சையாக இருந்தால் கூட ஒரு சில காய்கறிகளை மட்டும்தான் நம்ம வந்து பச்சையாக சாப்பிட முடியும். அப்படி சாப்பிட முடிஞ்ச ரொம்ப முக்கியமான ஒரு காய்கறி வந்து கேரட். இந்த கேரட்டை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம். இது வந்து வெயிலுக்கு இதமான ஒரு டிஷ்ஷு. இதெல்லாம் செய்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. வாங்க இதை எப்படி செய்கிறது பார்ப்போம். ஒரு 4 கேரட் எடுத்துக்கோங்க. இதுக்கு கேரட் செய்யக்கூடிய இந்த இது இருக்கு இல்லையா, கொஞ்சம் அகலமான ஒரு இதில் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த கேரட்டை நல்ல இப்படி செய்யுங்க. இப்போ சீவின கேரட் அத்தனையும் இதை மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த பவுலில் கேரட்டை நம்ம இந்த மாதிரி சீவி வச்சுருக்கோம். இதில் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து சிறு துண்டுகளாக நறுக்கி வச்ச இஞ்சி, இது வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், இது ரெண்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதில் கொத்தமல்லி இலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து கருவேப்பிலையும் நம்ம இதில் கிள்ளி இதில் போட்டுறோம். ரொம்ப முக்கியமானது, இதில் ஆட் பண்ண வேண்டியது எலுமிச்சை பழ சாறு. ஒரு பாதி எலுமிச்சம்பழ சாறு இதில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காய தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு சால்ட்டு. கடைசியாக நாம் இதில் தயிர் கரைசல் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம நல்ல ஒரு கிளறி விட்டு எல்லாம் அந்த சால்ட்டு, கொத்தமல்லி இலை, பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து நல்ல ஈவனாக கலக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப இதமான ஒரு டிஷ்ஷு. குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சத்தானதும் கூட. இந்த வெயில் காலத்துக்கு இதை அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 தடவையாவது குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விருப்பமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப சத்தும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.